ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோவை எண்டு வர பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து தொக்கு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா வந்து கடுகு பொரியிற அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் வந்து 10 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து காஞ்ச மிளகா வந்து 10 காஞ்ச மிளகா இல்லை 8 காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் தனியா வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து ரொம்பவும் காரம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் தனியா 3 ஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை அதே பேனில் போட்டு நல்லா சிம்லே வச்சு ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கருவேப்பிலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நம்ம புளியை வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்குன்னா இது வந்து நீங்கள் 1 மந்த் வரை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் புளி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கருவேப்பிலையை வந்து நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ மிளகாய், தனியா, பூண்டு, கடுகு, வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது வந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிக்கிறது இருந்தால் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கடுகு மட்டும் தான் போட்டேன். ஸோ கடுகு, அதுக்கப்புறம் அந்த மிக்சர் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி கரைசல் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சோண்டு சின்ன பீஸா வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.